ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐசிலிங்கில் நம்ம வந்து ஒரு ஓப்பன் கொடுக்குறோம். அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஓப்பன் கொடுக்குறோம். அது ஃபுல்லாகவே கிளாஸ் வருது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 அடி ஹைட்டு, அகலம் வந்து 10 அடி கொடுக்குறோம். இதில் ஒரு நண்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே கம்பி கட்டி போகிறீங்களே, பீமுக்கு அதெல்லாம் கிடையாதான்னு கேட்டுக்கிறாரு. லெண்டில் மட்டும் பீம் கொடுப்பீங்களான்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுப்போம். இதில் பாருங்கள், பீம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 அடி லென்த்துக்கு 5 அடி ஹைட்டு தான். அதனால் நம்ம பீம் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பெரிய பீமாக கொடுத்துருக்கோம். எதுக்கு இந்த பெரிய பீமாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, 10 அடி அகலத்துக்கு ஓப்பன் கொடுக்கறதுனால கொஞ்சம் லோடு தாங்கிறதுனால நம்ம வந்து மொத்தம் வந்து 6 ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் 2 ராடு, பாட்டத்தில் 2 ராடு, சைடில் 2 ராடு. ஏன் மேலேயே டாப்லேயே 2 எப்படி கேட்டுருவீங்க, டாப்லேயே வந்து ராடு எக்ஸ்ட்ரா தானே கொடுத்தானே லோடுன்னு கேட்டுருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 6 இன்ச்சு தான் நம்ம வந்து வால் போடுறோம். 6 இன்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ரிங்ஸே பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு தான் போடுவோம். நம்ம 16 கொடுத்துக்குறோம். 16 வந்து மேலேயே 2 குர்த்தி 3 கொடுத்திங்கன்னா ஜல்லி வந்து அந்த கேப்பில் இறங்காது. அதனால தான் நம்ம வந்து மேலே டாப்பில் 4 ராடு, சைடில் 12 ராடு கொடுத்துருக்கோம். லோடை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் எப்பயுமே நம்ம வந்து 8 தான் ரிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இதுக்கு வந்து 10 அடி ஃபுல்லாக காலம் போடுறீங்க, எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 அடி காலத்தில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து 7 அடி மட்டத்துலேயே நம்ம வந்து அந்த டாப்லேயே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். காலம் பாக்ஸ்லேயே நம்ம இதுக்குன்னே வந்து நம்ம பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் எல்லாருமே இந்த எல்லா மேஸ்திரியுமே இது பண்ண முடியாது. நம்ம இதுக்குன்னு ஒர்க்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் இது பண்ண முடியும். அதுக்கு உண்டான பொருள் மெயின் வந்து இருக்கணும். அந்த பொருள் இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு உண்டான ஒர்க்கை பண்ண முடியும். இது ஒரு பில்டிங்கில் ஒரு பொருள் செய்யணும்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். நம்ம வந்து ஒரு 10,000 வீடு கட்டுறோம்னா நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம ஒர்க்கு பண்ணியிருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணி ரெடியாக இந்த ஃபீல்டிலே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்ஸ் டைம் நம்ம ரெடி பண்ணிட்டா பொருள் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது தான் ஒர்க்கு. இதுபோல் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் நம்பரை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஷேர்வெல் மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து பேசப்படும். கண்டிப்பாக கால் பண்ணி நாங்கள் பேசுவோம். கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுறதா சேரெலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நண்பர்கள் சும்மா டைம் பாஸ்லாம் சேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து கால் பண்ணி பேசி உங்களுக்கு ஒர்க்கு எப்படி இருக்குதுன்ட்டு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சைட்டை விசிட் பண்ணிவிட்டு தான், இடத்த விசிட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கு நம்ம வந்து சொல்கிறது ரேட்டெல்லாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு பொருள் வந்து ரேட்டு வித்தியாசம் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரேட்டு சொல்கிறது. ஒரு சில இடத்துல ரேட்டு சொல்லிட்டீங்கன்னா, சரி எங்கள் ஊரில் கம்மியாக தான் விற்கிது, அதனால் ரேட் அதிகமாக சொல்லுன்னு கேட்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து ரேட்டை மட்டும் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக கட்டணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக சைட்டை விசிட் பண்ணுறது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்பரை நான் உங்களுக்கு கொடுப்போம். அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ வந்து எப்பயுமே நம்ம வந்து எடிட் பண்ணலாம் எடுக்கிற சைட்டில் வந்து நடக்கிறத கண்டிப்பாக அப்படியே லைவாக வந்து கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் சி யூ.